அன்பு நேயர்களே வணக்கம். வர சனிக்கிழமை அன்னைக்கு காரடையான் நோன்பு இருக்குது. காரடையான் நோன்பு எப்போ நம்ம பின்பற்றுகிறோம் என்று சொன்னால், மாசி முடிகிற நேரம் பங்குனி ஆரம்பிக்கிற நேரம். மாசி மாதம் சனிக்கிழமை முடியுது, பங்குனி மாதம் ஞாயிற்றுக்கிழமை தொடங்குது. இந்த அமைப்பில் அதாவது பங்குனி மீனரவின்னு சொல்லுவாங்க. மீன ராசியிலே சூரியன் நுழைகின்ற நேரம். அதை அனுசரித்து இந்த நோன்பு காலத்தை நிர்ணயித்து கொடுத்துருக்கின்றார்கள். அந்த நிர்ணயிக்கிறது நீங்கள் 8-8:30 மணிக்கு அந்த விரதத்தை ஆரம்பித்து ஒரு 10:45 11:45 அந்த நோன்பு சரடை கட்டிக்கலாம். இது ரொம்ப எளிமையான ஒரு விரதம் தான். என்ன விரதம் அப்படின்னு சொன்னால், நல்லா பூஜை அறையை நல்லா சுத்தம் பண்ணி, நீங்கள் அன்றைக்கி தசமி வேறு, அதனால் தசமி விரதம் இருப்பார்கள். அந்த தசமி மத்தியானத்துக்கு மேலே விரதம் இருக்கக்கூடியவர்கள் அந்த தசமி மத்தியானம் சாப்பிட்டுட்டு சாயங்காலத்தில் நீங்கள் இந்த விரதத்தை இருந்து சாயங்காலம் எதுவும் சாப்பிடாம இந்த காரடையை வைத்து படைத்து விட்டு அந்த 10:45 11:45 அந்த நோன்பு சரடையை கட்டி கொண்டு இந்த அடையை சாப்பிட்டு விரதத்தை பிடிக்கலாம். சில பேர் காலையிலேருந்தே எதுவுமே சாப்பிடாமல் இருப்பாங்க, மொத்தமாகவே அந்த நாள் விரதம்னுட்டு இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் அது ஒன்றும் பிழை கிடையாது, அப்படியும் இருக்கலாம். காலையில் எழுந்திரிச்சு குளித்து பூஜை அறையில் பூஜை பண்ணிவிட்டு ஒரு கலசத்தை வச்சு அந்த கலசத்தில் மகாலட்சுமி ஆவாகனம் பண்ணி ஐயா புஷ்பங்களாலே அந்த கலசத்தை அலங்கரித்து தூபதீபங்களெல்லாம் வைத்து நைவேத்தியங்களை எல்லாம் வைத்து, ரொம்ப முக்கியமாக வைக்க வேண்டிய நைவேத்தியம் என்னென்னா இந்த காரரிசியும் இந்த காராமணியும் இது ரெண்டும் அரைச்ச மாவிலேருந்து தட்டின அடை, கொஞ்சம் வெல்லத்தை வச்சு வெள்ளை அடை, உப்பு வச்சு உப்பு அடை, இந்த 2 விதமான அடைகள் வைப்பார்கள். இந்த அடைகளை வைத்து கொஞ்சம் வெண்ணெயையும் வைத்து படைக்க வேண்டும். அப்புறம் நோன்பு சரடு தனியாக அந்த கலசத்துக்கு பக்கத்தில் நோன்பு சரடை மஞ்சள் பூசிய கயிற்றை வைத்து படைக்க வேண்டும். இதுதான் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் சத்யவான் சாவித்திரி கதையை படிக்க வேண்டும் என்பார்கள். சத்யவான் சாவித்திரி கதைங்கிறது ரொம்ப அற்புதமான கதை. அதாவது ஒரு பெண் நினைத்தால் யமனிடத்திலே கூட போராடி தன்னுடைய கணவனை காப்பாற்றலாம். எத்தனையோ பெண்கள் தங்களுடைய புத்திசாலித்தனத்தினாலும் தங்களுடைய அறிவினாலும் ஆற்றலினாலும் உழைப்பினாலும் இந்த குடும்பத்தை காப்பாற்றி பெரிய அளவில் முன்னேற்றுகின்றவர்கள் இருக்கிறார்கள். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் ஆபத்திலிருந்து காப்பாற்றுவது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் கணவனுடைய உயிரை மீட்ட கதை என்பது ரொம்ப ஆச்சரியமான வியப்புக்குரிய கதை. அதை விட ரொம்ப முக்கியம் என்ன என்று சொன்னால், அந்த சாவித்திரியினுடைய புத்திசாலித்தனம், மன உறுதி, ஒன்றை பெற்றே ஆக வேண்டும், அதோடு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தன்னுடைய வாழ்வை முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் திறன், அப்படி பொறுப்போடு முடிவெடுத்து இந்த கதையை நீங்கள் பார்த்தீங்கனால தான் இதில் இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கான அந்த தைரியமும் பெண்களுக்கான அந்த முனைப்பும் பெண்களுக்கான அந்த கூர்மையான அறிவும் நமக்கு தெரியும். அதாவது காட்டிலே வசிக்கின்றான் அந்த சத்தியவான், பெற்றோர்களோடு வசிக்கிறான். பெற்றோரில் அவங்க அப்பாவுக்கு கண் பார்வை கிடையாது. அந்த பெற்றோர்களை காப்பாற்றி கொண்டு இருக்கக்கூடிய அவனுடைய கம்பீரத்தையும் அழகையும் அவன் பெற்றோர்களிடம் வைத்திருக்கக்கூடிய அன்பையும் பார்த்து சாவித்திரி அவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாள். ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நாரதர் சொல்கிறாரு, அவனுக்கு ஆயுசு கம்மிங்கிறார். ஆயுசு கம்மியாக இருந்தாலும் விருப்பப்பட்டவனை திருமணம் செய்து கொள்வேன் என்று முடிவு செய்கிறான். இன்னொரு விஷயம் இதில் ரொம்ப முக்கியமாக பாருங்கள். அதுக்கப்புறம் நான் தான் இந்த முடிவை எடுக்கிறேன், அதனால் இதில் வரக்கூடிய விளைவுகளை நான் பார்த்து கொள்கிறேன் என்று ரொம்ப திடமாக இருக்கிறான். உடனே கணவனுக்கு குறைந்த ஆயுள் என்பது விதி நிர்ணயம் செய்து கொடுத்துருக்கிறது. ஆனால் அந்த விதியை வெல்ல முடியுமா என்று யோசிக்கின்ற பொழுது அவளுக்கு ஒரு வழி தெரிகிறது. இந்த நோன்பு நோற்றால் நமக்கு சில நன்மைகள் கிடைக்கும், கணவனுடைய உயிரை காப்பாற்றி விடலாம் என்று அந்த காட்டிலே இருக்கக்கூடிய அந்த பொருள்களை வைத்து கொண்டு இந்த காரரிசியும் இந்த காராமணியும் வச்சு கொண்டு அரைச்சி அங்கேயே அடுப்பு மூட்டி கையால் தட்டி ஒரு அடையை சுட்டு, அதாவது நிவேதனம் என்பது நீங்கள் புளியோதரையும் சக்கரை பொங்கலும் தான் வைக்கணும்னுட்டு கிடையாது. என்ன கிடைக்கிறதோ அதை வைத்து கொண்டு கூட மனதார இறைவனை வணங்கலாம் என்கின்ற ஒரு அற்புதமான கருத்து நம்ம பார்க்குறோம். இப்போ கணவனுடைய உயிரை போய்விடும் என்பது தெரிந்த கதையாகிவிட்டது. அமைப்பே அப்படி தான் இருக்குது. ஆனால் அதை சரி பண்ண முடியுமா என்று யோசனை பண்ணும் பொழுது இந்த மாதிரி விரதம் இருந்தால் தெய்வத்தினுடைய அருள் நமக்கு கிடைக்கிறது. ஒரு நாள் விதி தன்னுடைய வேலையை காட்டி விடுகிறது. மடியிலே இருக்கும்போதே கணவனுடைய உயிர் பறிபோவதை கண்ணாலே பார்க்கின்றாள். ஆனால் இந்த விரதத்தின் பலன் என்ன என்றால், அந்த நேரத்தில் கூட பதட்டப்படாமல் அந்த உயிரை எடுத்து செல்லுகின்ற அந்த காலதேவனை பின்தொடர்ந்து சென்று வாதிட்டு என்னுடைய கணவனுடைய உயிரை தர வேண்டும் என்று சொல்லும் பொழுது, தர முடியாது, வேறு வரம் கேள்
என்று அந்த காலதேவன் சொல்ல, சரி நான் வேறு வரம் கேட்கிறேன். உடனே இல்லை இல்லை என் கணவனுடைய உயிரைத்தான் தர வேண்டும் என்று பதட்டத்தோடு பதில் சொல்லாமல், நான் வேறு வரம் கேட்கிறேன். என்ன வேறு வரம்? சரி, நம்முடைய கடமையிலிருந்து நாம் நழுவ வேண்டிய அவசியம் இல்லாமல் வேறு வரம் இவள் கேட்கட்டும் என்று காலதேவன் காத்திருக்கும் பொழுது அவ கேட்குறா, நான் 100 குழந்தைகளை மடியிலே வைத்து கொஞ்சுகின்ற காட்சியை என்னுடைய மாமனார் காண வேண்டும், அந்த வரத்தை தாங்கிறா. இதில் பாருங்கள், கணவனுடைய உயிரே வரல, ஆனால் இன்டைரக்டாக உள்ளே இருக்குது. உடனே சரின்னுட்டு அவன் சொல்லிடுறான். ஏன்னா இப்போ காலதேவனுக்குத்தான் பதட்டம் இருக்கிறதே தவிர இந்த பெண்ணுக்கு பதட்டம் இல்லை. இதை இடம் நுட்பமாக கவனிக்கணும். காலதேவன் பதட்டம், இவ வந்து கணவனுடைய உயிரை ரொம்ப நிர்பந்தித்து கேட்டால் நம்ம என்ன பண்ணுறது, நமக்கு அதிலிருந்து மீறக்கூடிய ஒரு நிலை நமக்கு இல்லையே, கடமையிலிருந்து நம்மளால் வழுவ முடியாது, நமக்கு வரம் தர முடியாது, இந்த பெண் பாவம் இப்படி கேட்கிறாளே, சரி இவளுக்கு ஆறுதலாக வேறு வரத்தை தந்து அனுப்பிவிடுவோம் என்று நினைக்கின்ற பொழுது அவன்தான் கணவனுடைய கேட்காம வேற ஏதாவது கேட்கட்டுமேன்னு நினைக்கும் போது வார்த்தைகளை மாற்றி மிக அற்புதமாக கேட்கிறாள். 100 குழந்தைகளின் மடியில் தவழுகின்ற காட்சியை என்னுடைய மாமனார் பார்க்க வேண்டும். அவன் தந்துட்டான். அப்புறம் யோசனை பண்ணி பார்க்கும்போது எப்படி 100 குழந்தை பிறக்கும்? கணவனுடைய உயிர் இருந்தால் தானே 100 குழந்தை பிறக்கும். அப்போ கணவனுடைய உயிரை தருகின்றான், மாமனாருடைய கண் பார்வையும் தருகிறான், அதை வைத்துக்கொண்டு இழந்த ராஜ்யத்தையும் பெறுகின்றாள். என்ன விஷயம் என்று சொன்னால், எத்தனை ஒரு இடர்பாடு இருந்தாலும் கூட ஒரு நிதானத்தோடு நாம் யோசித்து செயல்பட்டால் அந்த பிரச்சனையிலிருந்து நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அந்த பிரச்சனையிலிருந்து நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அது நல்ல தீர்வாக இருக்கும். அதற்கு வேண்டியது நேர்மை, பக்தி, கடினமான உழைப்பு, மன உறுதி, பதட்டமில்லாமல் அடுத்த செயல்களிலே இறங்குவது. இவ்வளவும் இன்றைய பெண்குலம், நம்ம குடும்பத்தில் கூட பல பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை பதட்டத்தோடு அணுகாமல் கொஞ்சம் நிதானத்தோடு, அந்த நிதானம் பெறுவதற்காகத்தான் ஆன்மீகம், பக்தி, தெளிவு எல்லாமே. ஏன்னா பதட்டப்படாமல் அந்த விஷயத்தை அணுக வேண்டும். அப்படி தான் சாவித்திரி அணுகுகிறாள். இது படமாலாம் வந்திருக்குது, சத்யவான் சாவித்திரி எல்லாம். ஆனால் இந்த கதையை அன்றைய தினம் படிக்க வேண்டும். எம்பெருமான் மீது பாரத்தை போட்டுவிட்டு என்ன பண்ணணும்? இந்த நோன்பை நோற்க வேண்டும். இதெல்லாம் செஞ்சு அதற்கு அடையாளமாக அந்த நோன்பு சரட்டை நம்ம பெரியவர்களிடமிருந்து ஆசீர்வாதம் பெற்று நம்முடைய அந்த பெண் யார் நோன்பு நோற்கிறாளோ அந்த பெண் கட்டி கொண்டால் அவளுக்கு மிக அற்புதமான வாழ்க்கை கிடைக்கும். அவளுக்கு அந்த ஆற்றல் கிடைக்கும், தெளிவான மனநிலை கிடைக்கும். ஏன்னா பல பெண்கள் குழப்பத்திலே இருக்கிறார்கள். அந்த படைக்கும்போது ஒரு வாசகம் ஒன்று சொல்லுவாங்க. அந்த வாசகத்தை மட்டும் மறுபடியும் நான் சொல்கிறேன். உருகாத வெண்ணையும் ஓரடையும் நுற்றேன், மறுக்காமல் எனக்கு மாங்கல்யம் தா. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். உருகாத வெண்ணையும் ஓரடையும் வைத்தேன், மறுக்காமல் எனக்கு மாங்கல்யம் தா. சில அடைகளையெல்லாம் சாப்பிட்டு விட்டு அடுத்த நாள் மீந்து போச்சுன்னா அந்த அடைகளையெல்லாம் எடுத்து வச்சு பசுமாட்டுக்கு தரணும் அப்படின்ட்டு அந்த கதை போகிறது. இதை செய்யுங்கள், நல்ல அற்புதமான ஒரு வாழ்க்கையை பெறுங்கள். எம்பெருமான் உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தையும் நல்ல வாழ்க்கையையும் தருவான்.